குட்டி குட்டியான காயின் பிஸ்கெட் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் பட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சாஃப்டாகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதிலே வந்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மாவு ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பதம் வர மாதிரி நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவனை வந்து 15 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் வந்து ஓடிஜியில் இந்த காயின் பிஸ்கெட் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ ட்ரேயில் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பால் பேக்கெட்டில் போட்டு குட்டி குட்டி ட்ராப்பாக போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான காயின் பிஸ்கெட்